இந்த கரூர் விவகாரத்துல சிபிஐ ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. மாவட்ட செயலாளர் மதியழகன் மேலையும் போட்டிருக்கு, புஷி ஆனந்த் புச்சா மேலையும் போட்டிருக்கு. அவருடைய வீட்டுக்கு பனையூருக்கு வர வச்சு பாக்குறது எப்படி அது நல்லா இருக்கா? ஒரு அரசியல் தலைவர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா அது அரசியல் அலசல் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் TSS மணி. வணக்கம் சார். கடைசியாக மக்கள் எதிர்பார்த்த ஒரு தருணம் வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் அவர்கள் சந்திக்க போறாரு. இது ஒரு பக்கம் பாசிட்டிவா பார்க்கப்பட்டாலும் மறுபக்கம் என்ன சொல்றாங்கன்னா, பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் முறைப்படி நேர்ல போயிட்டு பார்க்கணும். அவருடைய வீட்டுக்கு பனையூருக்கு வர வச்சு பாக்குறது எப்படி அது நல்லா இருக்கா? ஒரு அரசியல் தலைவர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமான்ற மாதிரி எல்லாம் பேச்சு போயிட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, பனையூர்னு இல்லை, பனையூர் பண்ணையார்னு எல்லாம் திமுக பக்கத்துல இருந்து பரப்புரை செய்தாங்க. லியோனி மூலமாலாம் சொல்லி அதை ஒரு கேலியாக்க பார்த்தாங்க. இன்னைக்கு கூட சீமான் அவர்கள் பண்ணையார் விஜய் அவர் இப்போ சமீபத்தில் நெருக்கமாக திமுகக்கு தலைமையுடன் ஒத்து போகிற மாதிரி தான் எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் மாமல்லபுரத்தில் என்பதாக எல்லா ஊடகங்கள்லேயும் அப்படி தான் வெளியிடுறாங்க. என்ன விஷயம்னு சொன்னால், கரூருக்கு போய் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் பார்ப்பது என்பது தான் விஜய் முதல்ல திட்டமிட்டார். அப்படி முதல்ல திட்டமிட்டுட்டு போய் அப்போமே அவர் அறிவித்த 20 லட்சம் ரூபா பலியானவர்கள் குடும்பங்களுக்கும், அதை விட குறைவாக இவங்களுக்கும், பாதிக்கப்பட்ட காயமடைந்தவர்கள் குடும்பங்களுக்கும் கொடுப்பதாகலாம் கூட அறிவித்தார். அறிவிச்சிட்டு நாளாகுது என்பது தெரியும் பொழுது ஒரு நாளையே ஃபிக்ஸ் பண்ணி போக முடியல. இந்த 17ஆம் தேதி போவதாக இருந்ததையும், அதாவது அதற்காக டிஜிபி அலுவலகத்தை போய் நாடுறாங்க. அவங்க கேட்குறாங்க, நீங்கள் அப்படியெல்லாம் போகக்கூடாது, போய் ஒவ்வொருத்தர் வீடாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் கும்பல் கூடிரும், மறுபடியும் பிரச்சனையாயிரும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கல்யாண மண்டபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை வர சொல்லிவிட்டு அவங்கள மட்டும் பாருங்கள் என்பதாக டிஜிபியிலிருந்து நல் ஆலோசனை போல கொடுத்தாங்க. நல் ஆலோசனை போல கொடுத்தாங்க. ஏன்னா அரசாங்கம் அதிகாரிகள் அரசாங்கம் என்ன நினைக்குதோ அதை செய்வது என்பதாகத்தான் மனோநிலையில் இருக்காங்க தமிழ்நாட்டில். அதுலேயும் குறிப்பாக அரசாங்கம் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் என்பதாக ஆகிருச்சு. அதில் குறிப்பாக திமுகவினுடைய தலைமை என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் ஆயிடுச்சு. அதில் தலைமை நேரடியாக என்ன சொல்கிறாரு முதலமைச்சர்னு சொன்னால், நடந்த பலிகளுக்கு பாதிப்புகளுக்கு நாம் எந்த கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் மரணமடைவதை விரும்ப மாட்டாங்க என்று பாசிட்டிவாக பேசுகிறாரு. திமுகவினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் DKS இளங்கோவனும் வழக்கு மாவட்ட செயலாளர் மேலே போடலாங்க, அங்கே போனால் மாநில பொறுப்பாளர் மேலே போடலாங்க, வந்தார் பேசினார் போனார், அதுக்காக விஜய் மேலே போட முடியாது வழக்கு அப்படின்னு சொல்லி TKS இளங்கோவனும் பேசுகிறார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் அதே திமுகவினுடைய தலைமை, இது ஆட்சியாளர்கள் அரசாங்கம்னு வச்சுக்கிடுங்க. இன்னொரு பக்கம் திமுகவினுடைய தலைமை என்று ஒன்று இருக்குது, கட்சியினுடைய தலைமை. கட்சியினுடைய தலைவர் தான் தளபதி மு க ஸ்டாலின் தான் முதலமைச்சர் என்பதை நீங்கள் மறந்துடணும் கொஞ்சம். இது முதலமைச்சர் அரசாங்கத்திலிருந்து ரொம்ப நல்லா பேசுகிறாரு என்று நம்பணும். திமுக தலைமை மறைமுகமாக சோரொட்டி ஓட்டுவது, விஜயை கைது செய்யின்னு சொல்லி தன் கூட்டணி கட்சி ஆட்களை பேசுவதை உற்சாகப்படுத்துவது, விஜய் மீது பாயணம்னு சொல்லி, இப்படியாக பல்வேறு விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி நடக்கும் பொழுது இவர்கள் சொன்னபடி தாவேகா தலைமையும் போய் வட்டாரத்தில் விசாரிக்கிறாங்க. என்னங்க, ஒரு கல்யாண மண்டபம் வேணும், ஒரு திருமண மண்டபத்தை போய் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க காலையில். இதான் உள்ளே நடந்தது. ஏன்னு கேட்டால், வெளியே பரப்புரை பாத்தியா அவர் போய் இன்னமும் போகலை, இன்னமும் கரூருக்கு போய் பார்க்கல மக்களை. அப்போ மக்கள் மீது எந்த அக்கறையும் இல்லாத ஒரு மனிதன் எப்படி தலைவனாக இருக்க முடியும் என்பது பரப்புரை கண்ணா பின்னான்னு போகுது. எந்தெந்த இடத்திலிருந்து வரும், என்னென்ன வடிவத்தில் வரும், என்னென்ன பெயரில் வரும் என்று தெரியாத அளவுக்கு மிகச்சிறந்த வலைப்பின்னலை வச்சிருக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைமை. அவர்கள் அதை லான்ச் பண்ணுறாங்க, கட்டவிழ்த்து விடுறாங்க. அது முழுக்க முழுக்க இப்போ விஜய் மீது தாக்குதல் என்பதாகத்தான் போகுது. விஜய் என்ற பிரபலமான ஒரு முகத்தின் மூலம் தான் அவருக்கு பின்னால் அணிதிரளுது மக்கள். திமுகவா அதிமுகவா என்று மட்டும் இருக்கும் பொழுது அதிமுக பாஜக பக்கம் போனதை காரணம் சொல்லி திமுக மீண்டும் வந்துவிடலாம் என்ற நம்பிக்கை இருந்துச்சு திமுக தலைமைக்கு.
ஆனால் விஜய் என்ற ஃபேக்டர் வந்த பிறகு, இந்த சக்தி வந்த பிறகு இளைஞர்களை உடன் அழைத்து வந்தாலும் பெரியவர்கள் வரை அணி திரளுவது என்ற மனோநிலைகள், சிந்தனைகள், கருத்துக்கள் வந்துக்கிட்டு இருக்கு. உளவுத்துறை மூலமும் செய்திகள் வந்துட்டுருக்கு. குறிப்பாக பெண்களில் ஏதோ 18 வயதிலிருந்து 40 வயது வரை உள்ள வாக்காளர்களான பெண்கள் தான், கல்லூரி மாணவிகள் எல்லோருமே ஓட்டு போடுவாங்க விஜய்க்கு என்ற நிலை முதல்ல தெரிஞ்சிச்சு. 40 வயதுக்கு மேலே உள்ள பெண்களும் அதேமாரி சொல்கிறாங்க. அவர் பெண்கள்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அதில் திமுக பக்கத்திலேயே இருக்கக்கூடிய, கூட்டணியிலே இருக்கக்கூடிய சில பெண்கள் போய் விசாரிச்சிருக்காங்க சாதாரண பெண்கள்கிட்ட. அப்போ சொல்கிறாங்களாம், ஏங்க விஜயகாந்தை தான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், விஜயை மிஸ் பண்ணக்கூடாதுங்க, இவங்களை மாற்றி நாம் கொண்டு வந்தாகணுங்க இந்த முறை என்று 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள்னு சொல்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்தும் கூட, மகளிர் உரிமை தொகை என்ற 1000 ரூபாய் கொடுத்தும் கூட, என்ன மறுபடியும் அவர்கள் விஜய் பக்கம் போகிறார்களே, அதனால் நமக்கு வரவேண்டிய வாக்குகள், வந்து கொண்டிருந்த வாக்குகள் இழக்கிறோமே என்று திமுகவினுடைய தலைமைக்கு ஆகப்பெரும் கோபம் தான் இருக்குது. அப்போது அங்கே கரூரில் என்ன நடக்குன்னா, இவங்க போய் கேட்கும் பொழுது காலையில் போய் ஒரு திருமண மண்டபத்தை புக் பண்ணுறாங்க. அந்த உரிமையாளர் மாலையில் அன்றைய நாளில், இல்லைங்க எங்களால் தாக்கு பிடிக்க முடியாது, அதாவது காவல்துறையினுடைய நிர்பந்தம் மட்டுமா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக கண்மணிகள் மூலமாகவும் உள்ள நிர்பந்தமா தெரியலை, இவங்களுக்கு தெரியல. தாவேகா தலைமை மறுபடியும் மறுநாள் காலையில் இன்னொன்றை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. மறுபடியும் மாலை அந்த உரிமையாளர் சொல்கிறார், இல்லைங்க எங்கள் திருமண மண்டபத்தில் முடியாது. எதுக்கு சார் இவ்வளவு நெருக்கடி கொடுத்து எதுக்கு விஜய் இப்படி இது பண்ணணும்? அதுதான், அவர் வருவதனால் மட்டும், பிரபலமடைவதனால் மட்டும் அங்கே பெரிய அளவுக்கு தங்களுக்கு வாக்குகள் இழப்போம், திமுகவுக்கு வரவேண்டிய வாக்குகள் எல்லாம் போய்விடும், அதனால் திமுக மாற்றத்தை நோக்கி போவது என்ற மக்களுடைய விருப்பத்திற்கு நோக்கி தமிழ்நாட்டினுடைய வாக்குப்பதிவு போய்விடும், திமுக ஆட்சியை இழந்துவிடும் என்று தலைமை நம்புகிறாங்க, திமுக தலைமை. அதனால அதை எப்படியும் தடுத்து நிறுத்தணும்னு நினைக்காங்க. இயல்பு, யாருமே நீங்கள் உங்கள் கையில் அதிகாரத்தை கொடுத்துட்டு அந்த அதிகாரத்தை நீங்கள் நல்லா சுவைத்த பிறகு, அதன் மூலம் பல பலன்கள் நீங்கள் அடைந்த பிறகு, அதற்கு பிறகு உங்களை விட்டு அதிகாரம் பறிக்கப்படுகிறதுன்னு சொன்னால் விரும்ப மாட்டீங்க யாரும். அதனால் அதிகபட்சமாக இறங்கி தடுப்பது என்பது மட்டும்தான் அவங்களுக்கு தோணுது. நான் பல்வேறு நற்காரியங்கள் செய்து மக்கள்கிட்ட வாக்குகள் வாங்கிடலான்னு நினச்சா அப்படி முடியலை, அப்படி செய்தி வரல. அதனால் அதற்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, அங்கு அரசியல் பிரமுகர்கள், திமுக அல்லாத இருப்பாங்கள்ல, அவர்கள் அப்படி அரசியல் பிரமுகர்கள் மூலமாக கேட்காங்க. அதில் ஒரு 5000 பேர் கூடக்கூடிய ஒரு பெரிய பங்களா டைப்பில் உள்ள ஒரு கல்யாண மண்டபம் என்பது கிடைக்கும். அதையும் கூட என்னன்னு சொன்னால், காவல்துறையினுடைய அந்த வட்டாரம் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, மிகவும் அதிகமாக வெளியே யாராவது ஒருவர் உள்ளே வந்துக்கிட்டு, ஒரு தம்பி, ஒரு இளைஞர் என்ன அப்படியே செல்ஃபோனில் சொல்லிட்டாருன்னா வந்துட்டார் தளபதி அப்படின்னு கூட்டம் பயங்கரமாக வந்துடும் சுற்றி என்ற ஒரு அச்சம் வந்துருச்சு. அதுவும் முடியாது. அப்போ காவல்துறையிட்டே சொல்கிறாங்க, வட்டார காவல்துறையிட்டே, எஸ்பிகிட்ட, ஏங்க முடியலை எங்களால். தாவேகா தலைமை கேட்குறாங்க, அந்த வட்டாரத்தில் கேட்குறாங்க, எங்களால் முடியலை கண்டுபிடிக்க கல்யாண மண்டபம் என்பது என்ன செய்ய, நீங்கள் ஏதாவது, நாங்கள் ஒரு கல்யாண மண்டபத்தை அடையாளம் காட்டுகிறோம்னு காவல்துறை ஒரு கல்யாண மண்டபத்தை அடையாளம் காட்டுறாங்க. காவல்துறை அப்படி கல்யாண மண்டபத்துலையும் போய் பார்த்தா சுத்துப்பட்டில் வெறும் 4 அடிக்கு தான் சுற்றுச்சுவரே இருக்குது. 4 அடி சுற்றுச்சுவர்னா யார் வேணால் தாண்டி வந்துடலாம் உள்ளுக்கு. அப்போ எவ்வளவுதான் காவல்துறை பாதுகாப்பு போட்டாலும் அதையும் மீறி மக்கள் வரும் அளவுக்கு மாப், கும்பல் என்பதாக வந்துவிடும் என்ற அச்சம் தாவேகா தலைமைக்கு வருது. அப்போ எதையும் செய்ய முடியாது எனும் பொழுது, சரி அப்போ இது மட்டும் இல்லாமல் காயம்பட்டவர்களையும் சேர்த்து பார்க்கணுங்கிறார். அவரை பொறுத்தவரை தாவேகா தலைவர் அவங்க சொல்கிறாங்க, தாவேகா தலைவர் நான் பார்த்தே ஆகணும் என் மக்களை அப்படி நினைக்கிறவரு இன்னைக்கு பஸ்ஸில் ஏற்றுறாங்க பாதிக்கப்பட்ட மக்களை, நடக்க முடியல சார், கை ஊண்டி கால் ஊண்டி தான் நடக்கிறாங்க. எதுக்கு இப்படி ஒரு அவல நிலை அவங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்குறேன் நான். இல்லை, உங்களுக்கு உடல் நிலை எவ்வளோ பாதிப்பாக இருந்தாலும் அவர்கள் தலைவனை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, புரியுதுங்களா? அவர்களுடைய ஆர்வம். அப்படிப்பட்ட தலைவனுக்கு மக்களை கஷ்டப்படுத்தி பார்க்க கூடாதுல்ல. கஷ்டப்படுத்தி பார்க்கறது, கஷ்டப்படுத்தாமல் பார்க்கறதே இல்லைங்க. மக்களை பொறுத்தவரை எளிய மக்களுங்க, உழைக்கும் மக்களுங்க. அவங்களுக்கு நீங்கள் நல்ல வசதியான குடும்பத்தில் உள்ள என்ன உடல்நிலை மோசமானவர்களுடைய நடப்பது, வலி தாங்குவது என்பதிலிருந்து அவர்களை பார்க்கக்கூடாது. அவர்கள்
அப்படி பார்க்க மாட்டாங்க. எளிய மக்களுடைய உணர்வுகளே வேறு, உழைக்கும் மக்களுடைய உணர்வுகளே வேறு. அவர்கள் எப்படியும் என்னை கடந்து தான் செல்ல வேண்டும்னா கடந்து தான் செல்வாங்க. அப்படி உள்ளவர்களை நான் பார்த்தே ஆகணும் என்னுடைய மக்களை என்று தலைவர் விரும்புகிறார் அவ்வளோ பாசத்தோட. அப்போ அவர்களும் கூட அதேமாரி பார்த்தே ஆகணும் அவரை, இந்த பாதிப்புக்கு பிறகு அவர்கிட்ட போய் எல்லாத்தையும் ஒப்பிக்கணும் என்று நினைக்கிறாங்க. இது ஒரு பிரபலமான ஒரு பிரபலத்தை நோக்கி ஈர்க்கப்படும் பொழுது, அதாவது கடவுளை நோக்கி ஈர்க்கப்படும் பக்தர்கள் போல தலைவனை நோக்கி ஈர்க்கப்படும் அந்த தொண்டர்கள் ஒரு விதமான பக்தி ஒன்று அவர்கள் மீது வந்துடும். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொன்னால், எல்லாத்தையும் கொண்டு போய் அவர்கிட்ட சொல்லிட்டா இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு தீரும். இதுதான் அவங்க நம்பிக்கை. அதனால தான் வாக்களிக்கிறாங்க. அந்த மாதிரி நம்பிக்கையில் தான் அப்படி அவர்கள் நினைக்காங்க. அப்படி வரும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, திருப்பூர்லேருந்து ஈரோட்டிலேருந்து பக்கத்தில் பல இடத்துல இருந்தும் காயம்பட்டவங்கெல்லாம் வரணும். அப்போ எல்லோரையும் சேர்த்து எங்கே கூட்ட முடியும்? இப்படியாக ஒரு புதிய கேள்வியும் இவங்களுக்கு வருது. அதனால் தற்போதைக்கு இருக்கும் நிலையில் இங்கே பாதுகாப்பாக கூட்டி கொண்டு பார்ப்பது என்பதை இந்த நேரத்தை கடத்துவோம். அதற்கு முன்னாலேயே விரைந்து செல்லக்கூடிய வங்கி பணத்தை விரைந்து செல்லும் வழியில் அனுப்பிவிடுவோம் என்று அந்த 20 லட்சம் சொன்னதெல்லாம் அனுப்பிட்டார். அனுப்பிட்டு அவர்களை பார்ப்பது என்று, அதற்காகத்தான் 27ஆம் தேதி பார்ப்பது என்பதாகவும் அதில் ஊடகங்களில் வருது. மாமல்லபுரத்துக்கு கூட்டு பார்க்க போகிறாரு, அது இதுன்னு வருது. எங்கு பார்த்தாலும் அவர்களை கூட்டு பார்ப்பது என்ற நிலை எடுக்க காரணம், நிர்பந்தமாக ஆள்வோருடைய ஆளுங்கட்சியினுடைய இந்த நிர்பந்தங்கள் என்பதாகத்தான் அவர்கள் மத்தியில் இந்த நிலை எடுத்த செய்திகள் தெரிய முடியுது நமக்கு. இது இப்படித்தானா, இவர்கள் மூலம் கிடைத்தது மட்டும்தான் உண்மைதானா என்று பக்கத்தில் விசாரித்தோம். கரூர் பக்கத்தில் இப்போது நாமக்கலுக்கு வந்துட்டு தான் கரூர் வந்தார். அப்போ அந்த பகுதியில் உள்ள கிராமங்களை எல்லாம் விசாரித்தோம். இளைஞர்கள் நிறைய பேர் போகிறாங்க, பெண்கள் விஜய் மேலே ஈர்க்கப்பட்டிருக்காங்க. இதுவரை சோதிக்கப்படாத வாக்குகள் தான் என்றாலும், அவர்கள் சொல்லுவதில் எல்லாம் தெரியுது என்றாலும், அவர்களை குறிவைத்து தாக்க முடியாது. விஜயே சொல்றாரு, பெண்கள் வர வேணாம், கர்ப்பிணி வர வேணாம், வயதானவங்க வர வேணாம். பெண்கள் வர வேணாம் சொல்ல, வயதானவர்கள் வர வேணாம், கர்ப்பிணிகள் வர வேண்டாம். இருந்தாலும் விஜய் மேல கொண்ட அந்த ஈர்ப்புனால அவங்க வராங்க. அவங்கள பாதுகாக்க வேண்டியது யாருடைய கடமை? காவல்துறை கடமை. அதனால எல்லாமே அரசாங்கம் தான் பொறுப்பு. எல்லாவற்றிற்குமே அரசாங்கம், காவல்துறை பொறுப்பு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொல்ல வந்ததே வேற. கிராமங்களில் அப்படி இருக்கும் பொழுது பிரமுகர்கள் இருப்பாங்கல்ல, கொஞ்சம் வசதியானவங்க, பிரமுகர்களாக இருக்கிறவங்க, இப்படி உள்ளவங்க, அவர்கள் விஜய்க்கு ஆதரவாக யாராவது பேசிவிட்டால் அவர்களை நேரடியாக ஆளுங்கட்சிக்காரர்கள் போய் அவர்களை நிர்பந்திக்கிற மாதிரி ஒரு விதமான மிரட்டல் கொடுக்குறாங்க என்ற செய்திகள் நாமக்கல் வட்டாரத்தில் இருக்கின்ற கிராமங்களில் இருந்து கிடைச்சிருக்கு. இந்த அளவுக்கு இவர்கள் ஒரு நிலை குலைந்து போன நிலையில் ஆள்வோருடைய இந்த நிர்பந்தம்தான் காரணமே தவிர இது தற்காலிகமானது தான் என்பதும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்குது. அதனால் இதில் மறுபடியும் அவர் மேலேயே நாம் பாதிப்பு, அவர் மேலேயே பழி போடுவது என்ற பரப்புரையை பல்வேறு வடிவத்திலேருந்து திட்டமிட்டு, இப்போ உதாரணமாக வருதுங்க, பின்னூட்டம் போடுவாங்க இந்த ஒவ்வொரு செய்திக்கும் சமூக வலைத்தளங்களில். எங்கேருந்துன்னா வெளிநாட்டில் இருந்தும் வருது விஜயை தாக்கி. புரியுதுங்களா? இன்னும் பார்க்கல மக்களை. அப்போ இதெல்லாம் என்னன்னா, ஆள்வோர் ஏற்கனவே பின்னி பிணைந்து வைத்திருக்கக்கூடிய வலைப்பின்னல்களில் இருந்து தான் இது வருது என்ற செய்தி அளவுக்கு கிடைக்க முடியுது. அதனால் இது ஏதோ விஜய் ஆதரவு போல காட்டிக்கொண்டு, ஆனால் அவரை சந்தேகப்படுற மாதிரி கிளப்புவது என்பது திட்டமிட்டு செய்யக்கூடிய பரப்புரை. இது புரிந்து கொண்டார்கள். அவருக்கு பின்னால் அணிவகுப்பவர்களும் கூட, அவரால் ஈர்க்கப்பட்டவர்களும் கூட இது புரிந்து கொண்டார்கள் என்பது தான் வந்துக்கிட்டு இருக்கிற செய்தியாக இருக்குது. அதனால தான் அவரும் அடுத்த கட்டத்திற்கு சின்னம் கேட்பது, அரசியல் கூட்டணி என்ற விஷயங்களை நோக்கி அடுத்த கட்ட நகர்வையும் சேர்த்து, நீதிமன்ற நகர்வு மட்டுமல்லாமல் சிபிஐ மூலமாக வந்திருக்கக்கூடிய முதல் குற்றப்பத்திரிகை, முதல் தகவல் அறிக்கை என்று சொல்லக்கூடிய எஃப்ஐஆர், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டை கொண்டு போய் நீதிமன்றத்தில் வச்சுருக்காங்களே, அதை எப்படி எதிர்கொள்வது, அதில் வந்திருக்கிறது இவங்க யார் யார் மேலே
குற்றம் சாட்டப்படுறாங்களோ அவங்க மேலே என்பதையெல்லாம் தாண்டி தேர்தல் அரசியலில் என்ன கூட்டு என்ற விவகாரங்களுக்குள்ளும் ஆழமாக அவர் கவனிக்க தொடங்கி இருக்கிறார் என்பதுதான் நமக்கு கிடைக்கிற செய்தி. இந்த கரூர் விவகாரத்துல வந்து சிபிஐ வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அந்த எஃப்ஐஆர்ல பாத்தீங்கன்னா தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் இந்த மாதிரி முக்கிய நிர்வாகிகள் பேர்ல இடம் பெற்றிருக்கு. இது தாவேகாக்கு ஒரு அடி சறுக்கலா? மாவட்ட செயலாளர் மதியழகன் மேலேயும் போட்டிருக்கு, புஷி ஆனந்த் பொதுச் செயலாளர் மேலேயும் போட்டிருக்கு, இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் மேலேயும் போட்டிருக்கு. அதுதான் எஃப்ஐஆர். ஓகே சார். அது வந்து அடுத்த கட்டம் இவர்கள் மீண்டும் சட்ட ரீதியாக அதை எதிர்கொள்வாங்க. போன முறையே சட்ட ரீதியாக எதிர்கொண்டாங்க, இப்பொழுது நேரடியாக எஃப்ஐஆர் போட்டதுனாலையும் எதிர்கொள்வாங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இது பெரிய அளவுக்கு பின்னடைவுன்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே வந்தது தானே, திரும்பி வருது, அதனால் நம்ம தலைவர்கள் பார்த்துக்குவாங்க என்பதாகத்தான் அந்த தொண்டர்கள் நினைப்பாங்க, பொதுமக்களும் நினைப்பாங்க. ஏன்னா பொதுமக்கள் மத்தியில் இது எப்படி கரூர் நிகழ்ச்சியை பற்றி இருக்குதுன்னு சொன்னால், நாம் வேண்டுமானால் அரசாங்கம் பொறுப்பு, காவல்துறை வந்து அதை முன்கூட்டியே என்ன எல்லா தயாரிப்புகளையும் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டையோ, இல்லை தாவேகா வந்தவர்கள் வந்து ஒரு ஒரு கட்டுப்பாட்டுடன் இல்லை, அந்த கும்பல் அதை கட்டுப்படுத்தவில்லை, அதை முன்கூட்டி உணரவில்லை என்று தாவேகா தலைமையின் மீதோ குற்றஞ்சாட்டை கொண்டு பேசி கொண்டிருக்கலாம். ஆனால் பொதுமக்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா, திராவிட முன்னேற்றக் கழகம் நேரடியாக இதில் சம்பந்தப்படவில்லை, அப்படியே பார்த்தாலும் அரசாங்கம் தான் என்பது நம்ம புரிதல், நமக்கு தெரியுது, எல்லோருக்குமே விவரம் உள்ளவங்களுக்கு. வரலாறு ரீதியாக திமுக தலைமை அப்படி செஞ்சுருக்கோங்க என்பதாக பொதுமக்கள் தவறாகவே அவர்கள் ஒரு கருத்தை கொண்டிருக்கிறார்கள் என்பது தமிழ்நாடு எங்கும் வெளிப்படுகிறது. பொதுமக்கள் மத்தியில் உள்ள கருத்து அது சரி என்று நான் சொல்லலை, ஆனால் கருத்து இருக்குது என்பது உண்மை என்பதாக சொல்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருப்பதனால பின்னடைவாக கருத மாட்டாங்க, மீண்டும் திமுக மேலே தான் அதை வந்து ஒரு பழியாக நினைப்பாங்க. இதுதான் வந்து பொதுமக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நிலைமை.